பிள்ளைகள்கிட்ட பேசுங்க நீங்க. ஒரு 4 வார்த்தை பேசுங்க. இந்த சாப்பிட வரமாட்டேங்குது. இந்த பாலை கொடுத்து விடுற, அது கொடுக்குற மாதிரி போய் பேசுங்க போங்க. அழுகாதீங்க. அங்கே வெளியே அம்பிட்டு தைரியமா பேசிவிட்டு இங்கிட்ட எதுக்கு அழுகுறிய? அழுகணும் தானே இவ்வளவு பண்றதே. அழுதா அப்புறம் அவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். ஐயோ பார்த்து. ஐயோ பதட்டு. பரவாயில்ல. நான் சரி சீனி போட்டுதாங்க வச்சேன். போங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க போங்க. அந்த ஆளுலாம் எவ்வளவு நாசமா போறான்னு பாருங்களேன். நாக்கழிச்சுதான் சாக போறோம். பூமி மாதா மாதிரி அந்த பொம்பளை எவ்வளவு பொறுமை, எவ்வளவு தன்மை. அவங்களையே என்ன பேச்சு பேசுறப்பட்ட பொம்பளையோட இவனால வாழ முடியலனா இவெல்லாம் என்ன மனுஷன்? பிறந்திருக்கவே கூடாது. அதை சொல்லுங்க. தர்ஷா, வா எந்திரி, சாப்பிடுவாங்க. இந்த பாலையாச்சும் குடி தர்ஷா. தர்ஷினி, நீயாச்சும் பாலை குடி தர்ஷினி. இந்தா. வேண்டாமா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். மா, நீ பண்றது எதுவும் சரியில்லைம்மா, ரொம்ப தப்புமா. தர்ஷினி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உனக்கு புரியல? உங்க அப்பா திருச்சி விடுறாரு. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுக்க. அப்படி திருச்சி பேச விட்டுருக்க கூடாது சித்தி. இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. அவரோட எப்படி மாத்த நாள் உயிர் வாழ்ந்த? மா, நீ விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி இருக்கணுமா? தாத்தா பேச்ச கேட்டு இந்த ஆளு கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. எப்படிமா இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டிய வாயை திறக்காம கல்யாணம் பண்ண? அதுதான் நீயே சொல்லிட்டியப்பா. எல்லாம் உங்க தாத்தா எடுத்த முடிவுதான். அவரை மீறி உங்க அம்மாவால எதுவும் செய்ய முடியாதுப்பா. உன் லைஃப்ல முடிய வரைக்கும் இவங்கெல்லாம் யாருமா? தாத்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா இத்தனை வருஷம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது யாருமா? நீ தானே. எதுக்குமா சகிச்சுக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம்? சொல்லுமா. மா, தயவு செஞ்சு எங்களுக்காகன்னு சொல்லாதம்மா. எங்களுக்கு அந்த ஆள் வேணாம். ஆமாமா, வேணாம். அவர் அப்பாவா இருக்கிறது நான் பெருமை நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் அது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியுது. இன்னொரு வாட்டி அந்த ஆள் உன்னை பத்தி ஏதாவது தப்பா பேசினாரு வையேன், நான் சும்மா இருக்க மாட்டேமா. எங்களுக்காக நீ ஒண்ணு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாமா. You don't deserve this, Helma. You don't deserve this. தர்ஷினி, தர்ஷா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வாழ்க்கை, இது வாழ்க்கையே இல்லடா. நானும் உங்க அப்பாவும் ஒத்தமையா வாழல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இத போய் ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை பார்த்து பயந்தோ இல்ல எரிச்சலோ படாதீங்க. தர்ஷா, எனக்கு இல்லாத சுதந்திரம் உனக்கு, தர்ஷினிக்கு, உங்க 2 பேருக்கும் இருக்கு. அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டு பெரிய ஆளா வரணும். அப்படி நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்தீங்கன்னா
நான் பட்ட இந்த கஷ்டம்லாம் பெருசா தெரியாது. நாங்க நல்ல இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நீ எதுக்குமா இப்படி கஷ்டப்படணும்? அவசியம் இல்லம்மா, வேண்டாம்மா. அம்மா, தர்ஷன் சொன்ன மாதிரி அப்பா இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பேசினா நான் நிச்சயமா தட்டி கேட்பேம்மா, கண்டிப்பா கேட்பேன். இது போதும்க்கா, இந்த பிள்ளைங்க போதும். இவங்கெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் தாண்டி நாங்கெல்லாம் இருக்கோம்க்கா, நாங்க இருப்போம். நீங்க இனிமே எதுக்கும் பயப்படக்கூடாது. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். எனக்கு இது போதும் நந்தினி, இது போதும் எனக்கு. நம்ம மத்தவங்க யாருக்கும் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அக்கா, எம்பிட்டு வருஷம் நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த பிள்ளைகளே உங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிடுச்சுக்கா. அதுகளுக்கே நல்லது கெட்டது தெரியுது, நம்மளை விட நல்லா தெரியுது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கக்கா. இதை விட வேற என்ன வேணும்? தர்ஷா, மா, தேங்க்யூடா. அதெல்லாம் எதுவும் வேணாமா, விடுமா. அழாதம்மா, அதான் நாங்க இருக்கோம்ல. தேங்க்யூ. அம்மா அழாதம்மா. மா, எனக்கு அழாதம்மா. சந்தோஷமா இருக்குடா. அம்மா நாங்க இருக்கோம்மா. மா, அம்மா நாங்க இருக்கோம்மா, அழாதம்மா. அக்கா ஏன் மா, மா, ஒண்ணும் இல்லம்மா, அம்மா அழாதீங்க. அழாதம்மா, ப்ளீஸ். அழுகாதீங்க. எதுக்கு அழுகுறீங்க? இருங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் அழல. தர்ஷினி, அழல. அக்கா கொஞ்சம் வாங்க. என்ன நந்தினி? இல்ல, உங்களுக்கு நேற்று சுதந்திரம் தரேன்னு சொன்னார்ல, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரு ஒரு டிராமாவை ஆரம்பிச்சிருக்காரு, வாங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த கருமத்தெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்கக்கா. அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க. கீழே போங்க, உங்களுக்கே புரியும். நீயும் வா. வா வா, வந்துட்டியா? ஈஸ்வரி, நேற்று சொன்னையில் வெளியே வச்சுக்கிட்டு தனிப்பட்ட விஷயம், சுதந்திரம், உரிமைன்னு அது எல்லாம் மொத்தமாக உனக்கு கிடைக்க போகுது. அதுக்காக தான் உங்கள் ஒப்பாவில் ஆரம்பித்து எல்லாத்தையும் இங்கே வர வச்சுருக்கேன். இனிமேல் நீ யாரோட வேணாலும் இருக்கலாம், சுதந்திர வானத்தில் ரெக்க விரிச்சு பறக்கலாம். விஷயம் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு 10ஆம் போக்கில் பேசுகிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலை.
பெரியவனே என்னப்பா பேச போற? சொல்கிறேம்மா, இரு சொல்கிறேன். பெரிய மனுஷங்களாம் வந்துட்டாங்களா எல்லாரும்? ஆ, முக்கியமான ஆளுகளை காணோம். வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளை காணோம், நம்பர் 3. மேலே இருக்கியா? உனக்கு பால்கனி சீட்டா? சரி, அங்கேருந்தே பாரு. சரி, எல்லாரும் வந்துட்டியே, பிரமாதம். ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. எனக்கு சரியான நேரத்தில் சரியான வயசில் கல்யாணம் நடக்கலை. அதுக்கு காரணம் குடும்ப சுமையை தோளில் சுமந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு பூரா கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு தீர்மானமாக இருந்தேன். அதே மாதிரி எனக்கு பிறகு இருந்த எல்லாரையும் கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் முடித்தேன். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எனக்காக மட்டும் யோசிச்சிருந்தேன்னா என் வாழ்க்கை எங்கேயோ இருந்திருக்கும். அப்படியெல்லாம் யோசிக்காம எங்கள் அம்மா, என் தம்பியை, என் தங்கச்சி, என் பிள்ளையன்னு யோசிச்ச பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காகத்தான் இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறேன். அசிங்கம்னா சாதாரண அசிங்கம் இல்லைங்க, பெரிய அசிங்கம், கேவலம். வெளியே சொல்ல முடியாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பேச்சுவார்த்தை இல்லைனா கூட என் பொண்டாட்டி ரொம்ப நேர்மையானவ, ஒளிவு மறைவு இல்லாதவ, ஒழுக்கமானவன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒழுக்கத்தில் விழுந்துச்சு பாருங்க ஒரு அடி. சாதாரண அடி இல்லை, பெரிய அடி. என்ன பேசுறீங்க? அப்பா, அவர் தான் பேசுறாருல, பேசட்டும்பா. மொத்தமா பேசி முடிக்கட்டும். மாமனாரே, கவனிச்சீங்களா? உங்க பொண்ணு குரல்ல இருக்கிற துணி மாறிடுச்சு. நேத்துல இருந்து எல்லாம் மாறி போச்சு. என்ன மாமனாரே, என்ன அப்படி பாக்குறீங்க? நேற்று வீட்டுக்கு வந்து இதே இடத்துல நின்றுக்கிட்டு போட்டு உடச்சையில ஒரு உடை, அதோட விளைவுகள் தான் இதெல்லாம். நான் என்ன உடைச்சேன்? என்ன உண்மை? அப்பா, அந்த ஜீவானந்தன் வந்து என்ன பொண்ணு கேட்ட கதைப்பா. முடிஞ்சு போச்சுன்னு ஒதுக்கி வச்ச கதைய இப்ப தன்னோட சுயநலத்துக்காக தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வச்சு பேசிட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. அவன் பொண்ணு கேட்டு வந்தா, நான் விரட்டி அடித்தேன். இதுக்கும் ஒழுக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என் பொண்ணுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் ரோட்ல பார்த்துட்டு வந்து பொண்ணை கேட்டான், நான் விரட்டி அடித்தேன். இதில் என்ன சம்பந்தம் இருக்கு? பஸ்ஸில் போகிறப்ப ஒரு பொறுக்கி பையன் வந்து இடிக்கிறான், அதனால் அவனுக்கு கட்டி கொடுத்துட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க, என்ன குரல வசதி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் பொங்காம இருங்க. இதை மட்டும் வச்சு ஒன்று எங்கள் அண்ணன் பேசலை. அவங்க பேசுறத முழுசா கேளுங்க. சும்மா வந்துட்டேன். இங்க பாருங்க, என் கூட ஒரு நாள் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தல, நான் மனுஷனே இல்லைன்னு உங்க பொண்ணு தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, என் கூட ஒரு நாள் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தல, நான் மனுஷனே இல்லைன்னு உங்க பொண்ணு தெளிவா சொல்லிட்டாங்க. அதன்னு இன்னைக்கு நேத்து அவங்க சொல்லிக்கிருக்காங்க. ரொம்ப நாள் அதைத்தான் சொல்லிக்கிருக்கு. என்னவோ புதுசா சொல்றீங்க. யார் அது? நம்பர் 2வா? ஏம்மா கொஞ்ச நேரம் பேசாம நில்லுமா. வேண்டாம்மா, நீ என்ன பேசினாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில் வாயை மூடிட்டு மேலே போவான்ல உன் புருஷன். அவன் மாதிரி கிடையாதுமா. நான் கொஞ்சம் வேற மாதிரிம்மா. நீ பேசாமல் இருந்தீங்கன்னா உன் தலை தப்பிக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். சும்மா தேவையில்லாமல் ஒரு நாடகத்தை அமைச்சு நேற்றுலேருந்து ட்ராமா போட்டுக்கிருக்கிய. பொம்பளை எல்லாம் அசிங்கமாக பேசிக்கிருக்கிய. அது என்னன்னு கேட்டது ஒரு குத்தமாயிருச்சா உங்களுக்கு? யாரு நான் அசிங்கப்படுத்தினா? நான் அசிங்கப்படுத்தினா உங்கள் அக்கா அசிங்கப்படுத்தினாளா? நேற்று வெளியே நின்றுட்டு என்னம்மா சொன்னேன்? வேற வழி இல்லாமல் விதியேன்னு தான் உனக்கு கட்டிக்கிட்டேன். நான் மட்டும் அந்த ஜீவானந்தத்தை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை எங்கேயோ இருந்திருக்கும்னு சொன்னாலா இல்லையா? சும்மா ஏதாவது பேசாத, கெட்ட கோவம் வந்துடும். ஏங்க மனச்சாட்சி இல்லாமல் பேசிக்கிருக்கிய? அப்படியா சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க?
உங்களைய நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. எங்க அப்பா சொன்னாரேன்னு உங்களையே நான் கட்டிக்கிட்டேன். அவரையாச்சும் 2-3 தரம் பார்த்திருக்கேன். எங்க அப்பா சொல்லி இருந்தாருன்னா அவரை கட்டி இருப்பேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி தானே சொன்னாங்க. பெரட்டி பேசி கதையவே மாத்துறீங்க. ஏன் ஒரு பொம்பளைக்கு அபிப்பிராயமே இருக்க கூடாதா? அபிப்பிராயம் இருக்கலாமா, அசிங்கம் இருக்கக்கூடாதுல்ல? போதும் போதும், நிறைய அசிங்கப்பட்டேன் நான். இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. அதுக்காக தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரையும் வச்சு தான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். முடிவு கட்டணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு இல்லை போனோம். அங்கே போய் இப்போ சொன்னதெல்லாம் சர்ச்சை முன்னாடி வச்சு சொல்லி விவாகரத்து கொடுப்பீங்களா என்னன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க விவாகரத்து தரலாமா கூடாதான்னு. அதை விட்டுவிட்டு உங்களுக்கு தோதா சால்ரா போடுற 4 பேரை கூட்டிக்கு வந்துட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு நாடகம் போட்டுக்கிருக்கிய. இதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்கன்னு நினைச்சியலோ? ஏய் நிறுத்துமா. கோர்ட் உங்களுக்கு ஒன்றா பெரிய விஷயமா இருக்கலாம். எனக்கெல்லாம் கோர்ட் ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு மனுஷங்களும் வாக்கும் தான் முக்கியம். நான் கல்யாணம் முடிக்கும் போது கோர்ட்டில் வச்சா கல்யாணம் முடித்தேன். இந்த அந்த மாமங்களையும் சொந்தக்காரங்களை வச்சு தான் கல்யாணம் முடித்தேன். என் மாமனை வச்சே முடிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் முடிக்க முடியாதுங்க. புள்ள குட்டின்னு ஆயிப்போச்சுல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பதிலு? அதை சட்டப்படிதான் ரத்து பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. ஏய் வெட்டித்தனமா பேசி வேலை கிளப்பாதம்மா. பேசாம நில்லுமா. எனக்கு யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லம்மா. ம் சரி. என்ன மாமா, என்ன உம்முன்னு உட்காந்துட்டு பொம்பளைய பேசுறத வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கியே? அதுக்காக வந்தியே? பேசி முடிச்சு விடுங்க மாமா. ஜீவனாம்சம் ஏதாவது வேணா கேளுங்க மாமா. என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். அப்படியே வாங்கிட்டு போக சொல்லுங்க மாமா. பேசி முடிச்சு விடுங்க மாமா. ஜீவனாம்சம் ஏதாவது வேணா கேளுங்க மாமா. என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். அப்படியே வாங்கிட்டு போக சொல்லுங்க மாமா. எது ஜீவனாம்சமா? ஏங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அடைச்சி போட்டுட்டு இப்ப அதை சரி கட்ட காசு தரீங்களா? அதை வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நான் போயிடணுமா? இந்நேரத்துக்கு நான் படிச்ச படிப்புக்கு வெளியில போய் வேலை செஞ்சிருந்தா என்ன பொசிஷன்ல இருந்திருப்ப தெரியுமா உங்களுக்கு? அப்பா என்னப்பா பேசாம இருக்கீங்க? அம்மா ஈஸ்வரி, இந்த படுவாவி கிட்ட யதார்த்தமா சொன்னேம்மா. அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா போவான்னு எதிர்பார்க்கலம்மா. என்னையா மனுஷனி? ஓ என்ன என்ன குரலவஸ்தி பேசுறிய? என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிரு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இல்ல. கதிரு அப்பா நீங்க கிளம்புங்கப்பா. இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னா கிளம்புங்கன்னா இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம்ப்பா. இனிமே இதுக்குள்ள வராதீங்கப்பா. நீங்க மேடம் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க. இனிமேல் பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ ஒன்றும் இல்லை மாமா. எங்களை பிரிச்சு விட்டுருங்க மாமா. நோட்டாவே எழுதிருங்க. அவ கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கட்டும். சனியன் தொலைஞ்சதுன்னு நிம்மதியாக வாழ்கிற வழியை பார்க்குறேன். என்ன மாமா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கியே? மாப்பிள தீர்மானமாகவே முடிவு பண்ணிட்டியா? என்ன விளையாடுறீங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து விளாவரியாக சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி தீர்மானமாக யோசிச்சு தான் சொல்கிறீங்களாண்ணா? யோசிக்காம சொல்லுவேன். தீர்மானமாக தான் சொல்கிறேன். இந்த வயசுக்கு மேலே தீர்த்து விட்டு என்ன பண்ண போற? இந்த வயசுக்கு அப்புறம் தீர்த்து வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறேன். ஆதி குணசேகரனுக்கு 1000 பொண்டாட்டி வரிசையில் நிற்பா. நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். என்னை மாதிரி பணக்காரங்க 50 வயசுக்கு மேலே 5 பொண்டாட்டி கட்டினவளா இருக்கேன். கதிரே,
அந்த 10 ரூபா பாண்டு பேப்பர் எடுத்துட்டு வாப்பா போ. எக்ஸ்கியூஸ் மீ,